கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது. ஒரு முயற்சி எடுக்கலான்னு பார்த்தா அதில் ஏதாவது ஒரு எதிர்மறையான சூழ்நிலை வந்துடுது. யாராவது ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் என்னால் முன்னேறி போக முடியவில்லைன்னு கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. யாத்திராகமம் 20:24 சொல்லுகிறது, உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் வருவதற்கு ஆசைப்படுகிறார். உன் இதய கதவை தட்டுகிறார். உன் வீட்டு கதவை தட்டுகிறார். உன் வியாபார ஸ்தலத்தின் கதவை தட்டுகிறார். உன் ஊழிய ஸ்தலத்தின் கதவை தட்டுகிறார். நீ கதவை திறந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு உன்னுடைய மனசில், உன்னுடைய வீட்டில், உன்னுடைய வியாபாரத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன ஆண்டவர், யாரெல்லாம் உங்களை சபித்து உங்களுக்கு தேவையில்லாத வேதனைகளை கொடுத்தாங்களோ அந்த சாபங்களை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு கேன்சல் பண்ணி அதை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி ஆண்டவர் இன்னைக்கு உன்னிடத்திலே வருகிறார். அவர் நம்மிடத்திலே வந்து வாசம் செய்ய ஆசைப்படுகிறவர். வேதம் சொல்கிறது, நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் செய்கிறேன். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் வீடு, நான் தங்கும் ஸ்தலம் என்று சொன்னார். அப்போ நம்ம வீடு, நம்முடைய மனசு ஆண்டவர் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தகுதிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா பாவங்களையும் இன்னைக்கு விட்டொழிஞ்சிங்கன்னா அந்த பரிசுத்தமான இருதயத்தில் ஆண்டவர் ஆசையாக வந்து உட்காருவார். உன் நிலைமையை பார்த்து ஆசையாக தாராளமாக செய்வார். தாராளமாக அவனுக்கு அள்ளி கொடுப்பார். தாராளமாக தடைகளை உடைப்பார். தாராளமாக உன் பெயரை பெருமைப்படுத்துவார். தாராளமாக ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு உன் மேலே பெருக்கெடுத்து ஓடும். அதன் நிமித்தம் நீங்கள் ராஜாக்கள் மத்தியில் நிற்பீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில். அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். உங்கள் இருதயம் அதற்கு ஏற்றது மாதிரி ஆயத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கிறிஸ்டி ஆரோன், விருதுநகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணி செய்து வருகிறேன். என்னுடைய பள்ளி மாணவர்கள் படிப்பில் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் அரசாங்க பொதுத் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்த போது அவருடன் இணைந்து ஜெபித்தேன். மேலும் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்றால் தேவனின் அன்பு ஊழியங்களின் கோயம்புத்தூர் ஜபகோபுரத்தில் நடக்கும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை மற்றும் சேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று பொருத்தனை செய்து ஜெபித்து கொண்டேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எங்கள் பள்ளி மாணவர்கள் அனைவரும் அரசாங்க பொதுத் தேர்வில் வெற்றி பெற கிருபை செய்தார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட வெற்றியை தருவார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, எங்களிடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை உமக்காக திறந்து கொடுக்கிறோம். எங்கள் வீட்டை திறந்து கொடுக்கிறோம். நீர் வந்து தங்கும், எங்களை இயக்கும், எங்களை அரசாட்சி செய்யும், எங்களிடத்தில் இருந்து அமர்ந்து ராஜாங்கம் பண்ணும். எங்களுடைய எல்லா கஷ்ட காலங்களிலே எங்களோடு கூட இருந்து என் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. என் பிள்ளைகள் எந்த காரியத்தில் நிந்திக்கப்பட்டார்களோ, அவமதிக்கப்பட்டார்களோ, அந்த நிந்தையை மாற்றி ஆசீர்வாதமான செல்வங்களையும் செல்வாக்குகளையும் கொடுத்து என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழட்டும். சமுதாயத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக. இவர்கள் இழந்து போன சகலத்தையும் கொடுத்து பிள்ளைகளை கனப்படுத்தும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன மங்கள வார்த்தையின்படி இன்று முதல் அவர்களுக்கு ஒத்தாசை கிடைக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.